சுமதி மேம், காளின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு உக்ரமான ஸ்வரூபம், பார்த்தா பயங்கரமா இருக்கா. இந்த சந்தன இந்த பாட்டுக்கும் காளிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நமக்கு ஒரு டவுட் வருது. ஆனா காளியோட ஏன் அப்படி ஒரு உக்ர ஸ்வரூபம்? அம்பாள் தான் மாரியம்மனா சாந்தமா கிழக்கு பார்த்து இருக்கிறா, காளியம்மனா உக்கிரமா வடக்கு பார்த்து இருக்கிறா. இந்த காளி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த போர் நடக்கும் போது கூட எடுத்த உடனேயே காளி உக்கிரமா போயெல்லாம் போர் செய்யல. போர்க்களத்துல நேருக்கு நேரா சந்திக்கும் போது அந்த அசுரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவள் மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசினாங்க. ஒரு பொண்ண நீ போர் செஞ்செல்லாம் கீழே சாக்க வேணாண்டா, அவ மனசு நோகுற மாதிரி பேசினா போதும், அவ துவண்டு போயிடுவா என்று அந்த அசுரர்கள் நினைத்ததை இன்றைக்கும் சில ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெண்கள் மறந்துட கூடாது. நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு முன்னேறணும் அப்படி வரும்போது நீ என்ன பெரிய ஆளா, உன்னை பத்தி தெரியாதான்னு பேசுவானுங்க. நம்ம மனசு துவண்டுட கூடாது. உக்கிரமா அவங்களை சாச்சு அவங்களை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றத காளி நமக்கு கற்று தருகிற மிகப்பெரிய பாடமே அதுதான். யார் என்ன சொன்னாலும் மனசு துவண்டுடாத, அவனை நீ ஜெயிச்சு காட்டு. சபாஷ், ரொம்ப அழகு. தேங்க்யூ சுமதி மேம்.